நம்ம எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிரெக்டர், உலகம் எங்கும் வெற்றி மழை பார்த்த ஒரு டிரெக்டர் பி. வாசு அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இவர்களே அவர்களே இப்படிப்பட்டவர்களே அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து பேசின அத்தனை பேரும் ஹாஃப்வேல ஆரம்பிச்சிங்க. அதுவே புதுமை, அதுவே பிரமாதம். ரொம்ப பிடிச்சது எனக்கு அதுவே. அதாவது ஐ திங்க் இந்த படம் வந்து பாலாஜி என்கிட்ட கதையை எதுவும் சொன்னதில்லை. பட் இருந்தால் கூட ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சைக்காலஜி பற்றி பேசுகிறீங்க, அவ்வளோ பேரும். அந்த பாதிப்பு உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய அந்த கதையோட அந்த இது வந்து அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப அழகாக வாழ்க்கையோட சின்ன வயசுலேயே வாழ்க்கையில் பலதை பார்த்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அத்தனையுமே வந்து ஒரு அனுபவமாக நீங்கள் பேசும் பொழுது எங்களுடைய வளர்ச்சியில் நடந்த அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா என்னை பாலாஜி இங்கே கூப்பிட்டு டைரக்டராக தான் பேசணும், நீ மாமாவை பேசக்கூடாதுன்னு சொன்னதால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பெண்களும், அதாவது கதாநாயகி ஆகட்டும், அந்த இன்னொரு கதாநாயகட்டும், எல்லாருமே தமிழில் பேசினாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அது கேட்க மாட்டோம் யூஸ்வலாக. எல்லோரும் தமிழில் பேசினாங்க. அதனால் அதை நான் பாராட்டுறேன். அப்புறம் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸையும் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வியப்போடு தான் பார்த்துட்ருக்கேன். அதுலேயும் ஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஷியாம் அவர்களை. ஏன்னா ஹி வாஸ் டாக்கிங் அப்போ ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னார். ஒரு படத்தால் ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த பாட்டை வந்து எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். உதய சார் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய டிசிஷனுக்கு அந்த படம் வந்து டெஃபினட்டாக நல்லா இருக்குன்னும் போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் திஸ் ஃப்ரம் அ மியூசிக் டைரக்டர். கிரேட், ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களுடைய. அதாவது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை மட்டும் பேசலை, அத்தனை டெக்னீஷியனும் உங்களுக்குள்ளே இருக்காமல் போல இருக்குது. ஒரு ரைட்டர் பற்றி பேசுகிறீங்க, டைரக்டரை பற்றி பேசுகிறீங்க, ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறீங்க, ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி பேசுகிறீங்க, எல்லாரையும் பற்றி பேசுகிறீங்க. ஸோ ஐ திங்க் ஏன்னா பிகாஸ் அது உங்களுக்கு இன்னொரு வகையில் நான் நினைக்கிறேன் பல லாங்குவேஜ் பண்ணுறதால அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மலையாளம், கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் பண்ணுறதால ஐ திங்க் யூ ஹவ் கான் டு இட். ரொம்ப அழகான வார்த்தை என்னென்னா, யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறத விட என்ன கதை, யார் ரைட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப எழுந்து நின்று கை தட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உதய சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து எங்களுடைய கதையில் நாங்கள் ஹீரோவை தேடி போவோம். உண்மை அது. நான் கடைசி வரைக்கும் சின்னத்தம்பி ஷூட்டிங்க்கு பிரபு வரை வந்து நடிக்கிற வரைக்கும் பிரபு கதை தெரியாது, என்ன லைன்னு கூட தெரியாது. அதே மாதிரி சத்யராஜ் சார்கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அவர் சில விஷயங்கள் கேட்பார். அந்த கேட்ட உடனே அது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் அவர் மட்டும் கொஞ்சம் கதைக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வருவார். ரஜினி சார் அதே மாதிரி தான். ஒன்ஸ் ரஜினி சார் கதை கேட்டுட்டாருன்னா அவர் ஒரு குழந்தை தான், டைரக்டர் தான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். அப்படி ஒரு அற்புதமான நடிகர்களோட நாங்கள்லாம் வந்து பயணித்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணது. ஏன்னா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி டைரக்டர். அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன் அவர். ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் எதுவுமே கேட்டதில்லை. என்ன சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னு போவார். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்.
இருந்தது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டிஸ்டோட நாங்கள்லாம் வந்தது நினைக்கும் பொழுது ஐ திங்க் வி ஆர் கிஃப்டட் ஃபார் இட். பட் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் முதல் படம் பன்னீர் புஷ்பங்களை அப்படியே பாலாஜி பேசுமே நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி இப்படி தான் எங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, யார் கொடுக்குறான்னு தெரியாது, எப்படி அந்த படம் எடுத்தோன்னே தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு 24 வயசு. எங்கள் அப்பா என்னை படத்துக்கு டைரெக்ஷனுக்கு வரவே கூடாதுன்னாரு. வேண்டவே வேண்டாம், டைரெக்ஷனுக்கு நான் வர்றேன், ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நான் எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர்களோட ரொம்ப மரியாதையாக என் காலத்தை தள்ளிட்டேன். இங்கே அது எனக்கு தெரியல எப்படி உனக்குன்னு. ஏன்னா சம்பளம் வர தெரியாது, நிரந்தர சம்பளம் கிடையாது. இது எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது. இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே முடியும். அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டான்னாரு. இருந்தாலும் நான் ஒரு தைரியமாக இல்லை நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். பன்னீர் புஷ்பங்கள் அது ஸ்ரீதர் சாரோட 2-3 படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் படம் கங்கை அமரன் தான் அந்த படத்துக்கு எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு என்னென்னமோ பண்ணி எப்படி அந்த படம் எடுத்தோம் எப்படி முடித்தோன்னு தெரியாது. ஒரு 21 டேஸில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். அப்போல்லாம் நாங்கள் இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியாது. யாருமே நம்ம எப்படி இது முடிஞ்சதெல்லாம் தெரியாது. ஏன்னா எது போகுது ஒரு படத்தில் என் பேர் வந்தால் போதும். பன்னீர் புஷ்பங்கள் பாரதி வாசு அப்படின்னு நாங்கள் 2 பேரும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் என் பேர் வந்துடுச்சுப்பா போதும்பா, எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் இந்த படம் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் இப்படி போய் அப்படி தான் எங்களுடைய பயணம் நடந்துச்சு. அதே மாதிரி பாலாஜிக்கு அந்த விஷயம் இருக்குது. அதுக்காக தான் என்னை பற்றி அந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா அவங்க அப்பா மாதவன் உன்னி என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். அப்போ நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன் நைட்டு. ஏன்னா பாலாஜி காலேஜில் நான் தான் சேர்த்தேன் கொண்டு போய் ஜேபிஆர் காலேஜில். அவன் நல்ல டைரக்டர் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். பட் வெரி குட் ஸ்டூடெண்ட், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்லா படிப்பான். நான் என்னென்னமோ கற்பனை பண்ணேன், அவன் அப்படி ஆகிடுவான் இப்படி ஆகிடுவான். அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி அவன் டைரெக்ஷனுக்கு வரான் வாசு, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பாலாஜி என்ன நீ ஏன் இப்படி சொல்கிற? இல்லை மாமா கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணுறேன், அப்படி ஏதாவது தப்பாச்சுன்னா நான் வேறு வேலைக்கு போயிடுவேன். இப்போ சொல்கிறேன், நீ வேறு வேலைக்கு போக மாட்டேன், இங்கே தான் இருப்ப. ஏன்னா நான் இந்த படம் பார்க்கல, என் மகன் பார்த்துட்டான். ஒரு நாள் சொன்னான், நான் பாலாஜி படம் பார்த்தேன், அழுதுட்டேன், அவனை கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா. ஏன்னா அவன் அங்கே மறந்துட்டான், இவன் யார் என்றதெல்லாம் மறந்துட்டான். எனக்கு தெரியாது, அவன் பார்த்ததோ இவன் கூப்பிட்டதோ எனக்கு தெரியாது. அவன் பார்த்து என்கிட்ட சொன்னான். அப்போ நினைக்கும்போது நான் பெருமைப்பட்டேன். ஓகே, ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்னென்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு, பல பேர். எங்கள் வீட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேரில் 5 பேர் தான் கெஸ்ட்டு, மீதி 95 பேர் எங்கள் ஆளுங்க தான். அவ்வளோ பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு நிமிஷத்தில் ஹலோ அப்படின்னு சொல்கிற பாலாஜியை தான் நான் பார்த்துருக்கேன். இப்போது அவனே முன்னாடி நின்று எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் பேசுகிற அளவுக்கு ஒரு இயக்குனராக வளர்ந்து நினைக்கும் பொழுது ஒரு தப்பாக நினைக்காத மாமாவை நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் எனக்கு ஒரு மனப்பான்மை இருந்தது இந்த படத்தில். எங்கேயுமே நம்ம தலையிடக்கூடாது, எங்கேயுமே நம்ம நிற்கக்கூடாது. அது எத்தனை பேருக்கு புரியுன்னு தெரியாது. எங்கேயுமே நம்ம போகக்கூடாது, எங்கேயுமே நிற்கக்கூடாது. பாலாஜி என் பேரே சொல்லக்கூடாது. அப்போ தான் அதுக்கு ஒரு தனி மரியாதை. இங்கே வேறு வழியில் இப்போ சொல்லி தான் ஆகணும். இதுவரை அவன் சொன்னதில்லை எங்கேயுமே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை. வாசு இந்த படத்தில் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை. அதுதான் வேணும், அதுதான் அவனுடைய வெற்றி. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், தூரத்தில் இருந்தே கேட்பேன் என்ன நடந்துச்சு. எங்கள் அண்ணங்கிட்ட பேசிட்டு போன், நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறேன் தெரியும் எனக்கு. ஆனால் இதானு அவன் கடைசியில் ஒரு நாள் தான் சொன்னான், எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க, எப்படி எல்லாம் பண்ணோம்,
எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னான். சொல்லும் பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒருவேளை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி அப்படி தான். அவள் எங்கேயுமே வாசுவோட தங்கச்சின்னு சொன்னதே கிடையாது. ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அவள் அட்மிட் ஆகிருந்தா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன். அப்போ அவள் சொல்கிறா, இப்போ என்ன தப்பாக சொல்லாத. ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை உன்னை நான் என் அண்ணன்னு. ஆனால் நீ வந்து ஒரு மேக்சினில் நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்ட. அவள் நீ வாப்போன்னு தான் கூப்பிடுவா. என்ன நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்ட, அந்த ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லிட்ட. இனிமேல் யாராவது வந்து என்னை சான்ஸ் கேட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து கேட்பேன், நீ கொடுத்து தான் ஆகணும். என் பேரை சொல்லாமலே இருந்தவ தான் என் தங்கச்சி. அது மாதிரி தான் அவளுடைய மகனும் என் பேரே சொல்லலை எதிரையுமே. அதனால நீங்கள் பார்க்கும்போது பாருங்கன்னா நீங்களாம் யோசிச்சிருப்பீங்க, என்னடா குடும்பம்ன்ற மாமாவை காணுமேன்னு. அது என் தங்கச்சி, அவள் இப்போ இல்லை. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை எங்கள் குடும்பத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். உதயகுமார் சொன்ன மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருந்தாலும் போனதே தெரியல. அப்படின்றது காரணம் இங்கே இருக்கிறவங்க பேசினது தான். அதே மாதிரி ஜெகன் வந்து இங்கே மேலே ஏறும்போது நான் தெரிஞ்சிடுச்சு அவர் ரஜினி சாரோட ரசிகராக தான் இருப்பார்னு. கண்டிப்பாக சார் பார்த்தார் அவங்க இந்த ட்ரெஸ்ஸில். கண்டிப்பாக இதை காட்டினேன் நீங்கள் அவருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படி கிட்ட வரும்போது என்னடா ஒரு ஸ்கர்ட் போட்டு நிற்கிறாரோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் மேலே ஏறும்போது அதில் ஒரு ஸ்டைல் இருந்தது, யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஸோ அவருடைய அந்த கெட்டப் இஸ் வெரி நைஸ், குட். எங்கேயா இருந்தாலும் நம்ம தனியாக தெரியணும், பேச்சில் மட்டும் இல்லை லுக்லேயும் அப்படின்றது உங்களுக்கு இருக்குன்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இஸ் அ வெரி க்ளோஸ். நம்ம என் கூட ஒர்க் பண்ணல, பட் இருந்தால் கூட அவர் பேசும்போது இன்னமும் ரொம்ப பழக்கம் ஏற்பட்ட மாதிரி அவருடைய அந்த பேசுகிற தன்மை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் முக்கியம். ஒருத்தரை நம்ம விரும்பணும், பேசணுன்னு விரும்பணும். அதனால் அவர் அப்படி எல்லாருமே உங்களுக்கு கிடைச்ச டீம் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான டீம். பாலாஜி கிடைச்சது. இந்த படம் வந்து நிச்சயமாக நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுது எவ்வளோ அருமையாக ஒரு டீசரும் பார்த்தேன். நான் முன்னாடியே பார்த்துட்டு அமிச்சேன் நான். இம்ப்ரெசிவ் அப்படின்னு அமிச்சேன் நான். ஏன்னா நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது, சொன்னால் நல்லா இருக்காது, அதை கடைசியில் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் ஐ லைக் த வே சிபி ஸ்போக். சிபி ஐ எம் ரியலி டெல்லிங், நான் யோசிக்காத ஒரு விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். 365 நாள் 360 நாளாக இல்லை, நம்ம வந்து ஒரு 100 நாள் வேலை செய்கிற மீதி 200 நாள் என்ன பண்ணுறோம், அந்த 200 தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த 200 days இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் பி ஐடல், திங்க் ஆஃப் யூ, யுவர் பிரெயின் ஷுட் ஒர்க், யூ ஷுட் பி காம். அது ஒரு பெரிய ஒரு லெசன், இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் லெசன். ரொம்ப ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கூட எனக்கு அது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா உன்னுடைய வேலை இல்லாத நேரத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதான் ஒருத்தனை பைத்தியக்காரனாக்கும், அதான் ஒருத்தனை கெட்டப்பழத்துக்கு கொண்டு போவோம். அந்த நேரத்தில் நீ ஞானினா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப. கிரேட். ரியலி ஐ எம் ஹாப்பி தட் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான நாங்கள்லாம் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ். அப்படின்னும்போது ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஆல் தி யங்ஸ்டர்ஸ், வெரி ப்ரவுட். எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறீங்க, இது இப்படி அது அப்படி அது அப்படின்னு. அதுவும் பாலாஜி பேசும் பொழுது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அவங்ககிட்ட இருக்கிற சைக்கலாஜிக்கலாக நான் பார்த்த விஷயங்கள்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே தன் கஷ்டத்தை சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தான். அவனுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதனால் சொல்ல முடியாது, எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி ஒரு கேரக்டர் அவன். அதனால தான் நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இனிமேல் அவன் வேறு எங்கேயும் போக வேண்டாம், இந்த சினிமாவில் தான் இருப்பான் நிச்சயமாக. ஏன்னா ஒரு நல்ல பாதையில் வந்தான். அவன் பண்ண புத்திசாலித்தனம் என்கிட்ட சேரலை. ஏன்னா என்கிட்ட சேர்ந்துருந்தா வாசுவோட மாமான்றதால தான் அவனுக்கு படம் கொடுத்தாங்க. அவங்க மாமா டைரக்டரு, அதனால் படம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் he was very intelligent. No, he was very sure that I should not go to him. But he came and told me, I am going and joining Michigan. Good, கரெக்டாக போகிற,
பண்ணு, எல்லாத்தையும் சொல்லுவார். ஆரம்பமாக எல்லாத்தையுமே சொல்லுவார். அதே மாதிரி அந்த மாதவனோட ஒர்க் பண்ணது எனக்கு தெரியாது, ஆனால் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் இட். ஐ சா ஆஃப்டர் சீயிங் தட் ஃபிலிமில் இவருடைய இதை பார்த்தேன் நான். ஏதோ சம் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் சம்திங் ஹி ஹஸ் ரிட்டன் அபவுட் மாதவன். அப்போ தான் நான் நினச்சேன் ஐம் ப்ரவுட் டு பி தேர் அப்படின்னு சம்திங் ஐ சா. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் இஸ் ட்ராவலிங் இன் த குட் பாத் அண்ட் நவ் ஹி ஹஸ் கம் அவுட் வித் அ ஃபிலிம். இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி மீடியா வந்து ஒரு டைரக்டரை கொண்டு போய் எப்படி நிறுத்த போகுது. ஹீரோவுக்கு பின்னாடி மீடியா இருந்தால் அது ஹீரோ சினிமா ஆகிடும். கண்டென்ட்டுக்கு பின்னாடி மீடியா இருந்தால் அது மீடியா வில் டெவலப் தி கண்டென்ட் அண்ட் மீடியா வில் கிவ் எ பிக் ஹெல்ப் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். அதில் மீடியா தான் டிசைட் பண்ணுது ஒருத்தரை நிறுத்துறதும் அவங்கள அனுப்புறதும். இன்றைக்கி நாங்களாம் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு கிடைச்ச அற்புதமான பத்திரிகை நண்பர்கள். ஏன்னா எங்களை திட்டுவாங்க, எங்களை புகழ்வாங்க, எங்கள் தோளில் கை போட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் தான் காரணம் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய விஷயம், எல்லாமே ரொம்ப பெருசாகிடுச்சு. எல்லாருமே தனி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயங்கள் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அத்தனை பேரும் இதை போல் இருக்கிற யங்ஸ்டர்ஸை தயவுசெய்து வளர்த்து விடுங்க. நல்ல கண்டென்ட்டை நல்லா எழுதுங்க, பெரிய அளவுக்கு எல்லாரையும் உயர்த்துங்க. சினிமா டெக்னீஷியன்ஸ் கைக்கு வரட்டும். சினிமா டெக்னீஷியன்ஸ் கைக்கு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. தயவுசெய்து டெக்னீஷியன்ஸ் கைக்கு வர வைங்க. வந்துட்டால் எல்லாருமே பெரிய படங்கள், நல்ல படங்கள், பிரமாதமான படங்கள் கொடுப்பாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இடி மின்னல் அதில் ஏற்பட்ட காதல் மிகப்பெரிய வசூல் மழையாக பெய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.